எத்தனை ரன் அப்படிங்கிறார். அப்ப சொல்லார் 7 ரன் சொன்னார். சங்கக்காரன் அடிச்சிட்டானா? நான் கேட்டேன், அதனால உங்களுக்கு என்ன லாபம்? உங்களுக்கு என்ன லாபம்? அவன் அடிச்சா என்ன, அடிக்காட்டி என்ன, அவன் வெண்டாத்தா என்ன, வெண்டாட்டி என்ன? நம்ம நாடு என்னப்பா? அவன் விளையாடுறவன் யார் விளையாடுறவன்? உனக்கு என்ன கிடைக்க போகுது? அவனுடைய ஒவ்வொரு போருக்கும் காசு கிடைக்கிறது, ஒவ்வொரு சிக்ஸருக்கும் காசு கிடைக்கிறது, ஒவ்வொரு போருக்கு காசு கிடைக்கிறது. அப்ப இன்னொரு சொல்றாரு, அம்மா பாகிஸ்தான் என்ன வெள்ளிக்கிழமை அவன் விளையாடுறான் தானே, ஜும்மாக்கு வராம முஸ்லீம் சொன்னா நமக்கு என்ன? அப்ப அந்த விளையாட்டுக்கு மேல பைத்தியம், தொழுகை இல்லை. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தது, அதுவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் அடிச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அன்னைக்கு ஜும்மா வந்தாலும் கிடையாது. இது என்ன? இது ஆகம் என்று சொல்லிக்கொண்டு இதிலே ஒரு கூட்டம் பின்னால் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடாது. இதுவும் நம்முடைய உள்ளத்தை என்ன செய்தோம்? திக்ர் இல்லா, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு மறக்கடித்து விட்டது. இந்த அளவுக்கும் நாம் இந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இதுவும் எங்களுடைய உள்ளத்தை மறைக்க வைத்துவிடும். அதே போன்று ஹராமான உணவுகள் உண்பது, நாம் உண்ணக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய பானங்கள், இது ஹராமாக இருக்கக்கூடாது. இவைகள் நம்முடைய உள்ளத்திலே தவறான எண்ணங்களை ஏற்படுத்திவிடும். ஃபசாதுகளுக்கும் தவறுகளுக்கு இது அடிப்படையாக மாறிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மதுவை பற்றி சொல்லும்போது உம்முல் ஹபாயிஸ், பாவங்களுக்கு எல்லாம் இது தாய் என்று சொன்னார்கள். இதை செய்தால் எல்லா பாவம் வந்துவிடும். நான் கேள்விப்படுகிறேன், அவுதுபில்லாஹ், அல்லாஹ் அலம், நான் யாருன்னு தெரியாது, இலங்கை ஏர்லங்கா பிளைட் அதிகமான மக்கள் விரும்பி போகிறார்களாம். எதற்கென்றால் அங்கே மதுபானம் அதிகமாக கொடுக்கப்படுகிறதா. அவுதுபில்லாஹ். அப்ப பஸ்ஸில் போய் முட்டுப்பட்டா எங்கேயாவது 50 பேர் போனா அவர் 20 பேர் 30 பேர் தப்புவான். காலை உடைந்து கை உடைந்து மரத்தில் முட்டிக்கிட்டு எங்க போய் நிற்கும். கப்பல்ல போய் பிரச்சனை வந்து எங்க ஒரு 4 பேர் மீஞ்சிக்கிட்டு வந்துடலாம். பிளைட்லப்பா இது மேலுக்கு போய் கொண்டிருக்கிறது. அங்க ஏதாவது தடம் போனா என்ன நடக்கும்? தப்ப முடியுமா? நீ உன்னுடைய தந்தையை, மனைவியை, பிள்ளைகளை பார்க்க போகிறாய், அங்கேயும் உனக்கு அங்கே மது வேண்டுமா? அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா நினைப்பார்களா? நான் ஒரு சகோதரர் சொன்னார், ரொம்ப குறைவாக சீப்பாக போட்டிருக்கேன்னு சொன்னா நான் அந்த பிளைட்ல போக மாட்டேன், ஏன் பயமா இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக அன்புள்ளவர்களே, இப்படிப்பட்ட ஹராமான உணவுகளை நீங்கள் முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். அது நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்கின்றது? ஃபசாதுகளை, நிஃபாக் தன்மை ஏற்படுத்துகிறது. ஒருவர் துவா கேட்கிறார், அவருடைய துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? சாப்பிடுறது, குடித்தது, உடை, சாப்பா, அவருடைய வாழ்க்கை ஹராத்தில் உருவாகி இருக்கிறது. அதே போல அன்புள்ள சகோதரர்களே, கெட்ட மக்களை, கெட்டவர்களோடு, பாவிகளோடு, வீணர்களோடு நேரங்களை நாம் அதிகமாக கழிப்பது, அந்த மக்களால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட நிலைகள் மாறிவிடும். வானில் மர்இ லா தஸ்அல் வஸ்அல் அன் கரீனிஹி, ஒருவரை பற்றி கேட்க விரும்பினால் அவர் நண்பரை பற்றி கேள். நண்பர் எப்படி அப்படித்தான் இவர் இருப்பார். நல்ல நண்பராக இருந்தால் இவர் நல்லவராக இருப்பார், கெட்டவராக இருந்தால் அவர் கெட்டவராக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நல்ல நண்பருக்கும் கெட்ட நண்பருக்கும் உதாரணம் ஒரு அத்திரை வியாபாரிக்கும் ஒரு கொல்லனையும் போன்றது. ஆகவே அத்திரை வியாபாரத்துக்கு தான் மனம் கிடைக்கும், கொல்லனை இருந்தால் புகைதான் கிடைக்கும், அல்லது இந்த நெருப்பு பொறிகள் வந்து உடையை எரித்துவிடும். அவ்வாறே நல்லவருடன் இருந்து நல்ல பண்புகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கெட்டவர் இருந்தால் நாளடைவிலே நம்மிடத்திலே அவர் கெட்ட பண்புகளை உருவாக்கி விடுவார். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த உள்ளத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய காரணங்களை செய்து அவைகளை நாம் அதிகமாக நம்முடைய உள்ளத்திலே நாம் அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே போல கெட்ட இந்த காரணங்களை விட்டும் நாம் ஒதுங்கி நம்முடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட தன்மைகளை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதே போன்று கெட்ட இடங்களை நீங்க உங்களுடைய கேம்புகளில் பார்த்தீங்கன்னா டிவி ஹால் அங்க எல்லாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட இடங்கள், சில ரூம்களுக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த ரூம்கள்ல வந்து அதிகமாக தவறான நிகழ்ச்சிகள் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கே நீங்க செல்லக்கூடாது. ஒருவரை சந்திப்பதற்காக, ஒரு செய்தி சொல்வதற்காக போகலாம், அங்கே போய் உட்கார்றது, அப்படிப்பட்ட மக்களுடைய உட்கார்றது, இப்படி இருக்கிறதுனால எங்களுடைய உள்ளங்கள் செத்து போய்விடும். நாளை மறுமையிலே நரகம் செல்லக்கூடிய மக்களை பார்த்து, அந்த சக்கரங்கள் நரகம் போகக்கூடிய மக்களை பார்த்து சுவர்க்கவாதிகள் கேள்வி கேட்பாங்க, எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க? முதலாவது சொல்லுவாங்க, நாங்க வந்து தொழல. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க? மிஸ்கீன்களுக்கு உணவளிக்கல. மூணாவது சொல்லுவாங்க, வகுன்னா நஹுது மஅல் ஹாயிதீன், வீணர்கள் காலத்தை கழித்தோம். ஆக வீணன் யாரு? உலகத்துக்கு மறுமைக்கும் உதவாதவர்கள், உலகத்துக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் இல்லாத காரியங்களை செய்யக்கூடிய மக்கள், செயல்கள், அந்த இடங்கள், இதெல்லாம் வீணானது. வானில்லாகவே மூறுதோன், வீணானவர்களை புறக்கணிப்பார்கள் அந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய நல்லடியார்கள். ஆகவே இந்த தன்மைகளை ஏற்படுத்தி உள்ளங்களை பயமுள்ள உள்ளமாக ஆக்குவோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்போம், தடைகளை தவிர்த்து நடப்போம். இந்த பேச்சினால் முதலில் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை சிறுத்த துவா செய்வதோடு உங்களுடைய உள்ளங்களையும் ஏனைய மக்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் சீர்திருத்துவானாக. இந்த உள்ளங்களை அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய உள்ளங்களாக ஆக்குவானாக. அல்லாஹ்வை பயந்தவர்களாக வாழ்ந்து மரணிக்க தௌஃபீக் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.